அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முள்ளங்கி போட்டு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முள்ளங்கி குழம்பு செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கோகனட் ஆயிலில் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட நீங்கள் போடலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், இது மூணுத்தையும் வந்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுட்டு கூடவே வந்து 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம தோல் நீக்கி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கணும். ஸோ இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கிட்டு இருக்கிறப்பயே நம்ம ஒரு 100-150 கிராம் வரைக்கும் சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ஃபைனாக கட் பண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொஞ்ச நேரம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வரும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி எல்லாம் ஸ்மெல் அதிகமாக இருக்காது இதில். அதில் வந்து நம்ம ஒரு 4 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம். கூடவே வந்து தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இது சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. ஸோ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு உங்களுக்கு முள்ளங்கி நல்லா வெந்து வரணும். அதுதான் வந்து உங்களுக்கு பதம். ஸோ அப்படி வெந்து வர்றப்பே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். தேங்காயும் கொஞ்சம் சோம்பும் வச்சு அரைச்சி அந்த விழுது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பத்தை தேங்காவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் வச்சு அரைச்சி சேர்த்துட்டு கூடவே அந்த குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றி ஒரு கொதி 2 கொதி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான முள்ளங்கி குழம்பு ரெடி ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் வந்து மல்லித்தலையை ஆட் பண்ணி பரிமாறுறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ சூடான சாப்பாட்டில் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து